வெல்கம் டு கணினியாசான். லினக்ஸ் எசென்ஷியலில் ஸ்டாண்டர்ட் இன்புட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ்டிடி இன் லினக்ஸில் ஸ்டாண்டர்ட் இன்புட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரீடிங் இன்டு ஸ்டாண்டர்ட் இன்புட் இன் லினக்ஸ். ஓகே, ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெயில் கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு யூஸருக்கு வந்து நம்ம லோக்கலாகவே மெயில் அனுப்பணும்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா மெயிலுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நிறையா லினக்ஸ் சர்வர் இருக்கும், நிறையா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. சரிங்களா? இல்லை நம்ம வந்து ஒரு யூஸருக்கு வந்து டிஸ்க் யூசேஜ் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஸ்க் யூசேஜ் எவ்வளோ இருக்குது இந்த சர்வரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கலாக ஒரு மெயில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மெயில்னு ஒரு கிளைண்ட் டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி லோக்கலாக அந்த யூஸருக்கு மெயில் சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ மெயிலுங்கிற கமாண்ட் போட்டு பாருங்கள். ஸோ மெயில் கமாண்ட் வந்து இல்லைன்னு சொல்லுது. சரிங்களா? அப்போது மெயில் கிளைண்ட் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் ஆகலை, அந்த டூலுங்கிறது மெயில் பேக்கேஜ் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எம் இன்ஸ்டால் மெயில். ஓகே, ஸோ மெயில் வந்து இது வந்து இது வந்து CentOS 8 வெர்ஷன். ஓகேங்களா? என்ன வெர்ஷன்? CentOS 8. ஸோ அதில் வந்து மெயில்ங்கிற நேமில் இருக்காது, மெயில் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா CentOS 6லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் தான் இருக்கும். இது கமாண்ட் மெயில் தான், பட் பேக்கேஜ் வந்து மெயில் இருக்காது, மெயில் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ sudo m install mail x. ஓகே, ஸோ sudo பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மெயில் எக்ஸ்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்கு. சைஸ் வந்து 257K. டவுன்லோட் சைஸு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 491K உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, எஸ் கொடுக்குறோம். சின்ன பேக்கேஜ் தான், ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மெயில் கமாண்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மெயிலுங்கிற கமாண்ட் இருக்குது. ஓகே, மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ adminங்கிற ஒரு யூசர் வந்து நம்மள்கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட டிஸ்க் யூசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்வரில். ஸோ இப்போ இந்த சர்வரோட டிஸ்க் யூசேஜே நம்ம பார்க்கணுன்னா என்ன கமாண்டு, டிஎஃப்ங்கிற கமாண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப் கமாண்ட் வந்து உங்களுக்கு, அதாவது நம்ம சர்வரில் இருக்கிற எல்லா டிஸ்கோட யூசேஜ் இன்ஃபர்மேஷனும் அவுட்புட்டும் இதில் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு எல்லாமே பிளாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு லினக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து விண்டோஸ் மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் ரீடபுளாக அவுட்புட் வரணும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா df -hl. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எவ்வளவு, டவ் டெம்பஃப் ஃபைல் சிஸ்டம், இது வந்து ஃபைல் சிஸ்டம் 966 MB வந்து இருக்குது. யூஸ்டு 0, அவைலபிள் அதே தான், சேம் தான். சரிங்களா? பட் ரூட்டு மட்டும் பாருங்கள் 8 GB சைஸு, யூஸ்டு வந்து கிட்டத்தட்ட 2 GB to 1.7 GB வரைக்கும் யூஸ்டில் இருக்குது. அவைலபிலிட்டி வந்து 6.4G இருக்குது. சரிங்களா? அதாவது 21% வந்து உங்களுக்கு யூசேஜில் இருக்குது. சரிங்களா? அது எங்கே மவுண்ட் ஆகிருக்கு, ரூட் டைரக்டரியில் உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பூட் டைரக்டரிக்கு எவ்வளோ எடுத்திருக்கு, 156 MB எடுத்திருக்கு, அதாவது 18% எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதே வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம் சேர்ந்து என்ன டைப்பு அப்படின்னு, ஃபைல் சிஸ்டம் என்ன டைப்புன்னு சொல்லி பார்க்கணுன்னா டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் சிஸ்டத்தோட டைப் சொல்லும். டைப் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இப்போ ரூட் வந்து இருக்குன்னா அது எதில் இருக்கும், XFSல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே இது பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ext3 ext4ல இருக்கும். ஓல்டு 6.10 5லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ext3ல 4ல இருக்கும். சரிங்களா. பட் இப்போ உள்ள இது எல்லாமே உங்களுக்கு CentOS 7லேருந்து உங்களுக்கு XFS. சரிங்களா. ஃபைல் சிஸ்டம் வந்து ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து டைப் வந்து என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா XFS. அதே மாதிரி SDA 1ன்ட்டு ஒரு இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டபிள் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ext4ல இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபைல் டைப்பு. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் டைப்போடு சேர்ந்து ஹியூமன் ரீடபுளாக உங்களுக்கு எல்லாமே வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சைஸு, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, ஸோ அதில் அமௌண்ட் ஆகிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸை வந்து யாருக்கு அனுப்புகிறோம், எஸ்அட்மின் ஒரு யூஸருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபைலாக ரீடைரக்ட் சேவ் பண்ணி அவருக்கு மெயில் பண்ண போகிறோம் லோக்கலாக. சரிங்களா. அப்போ இது ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணாமல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் என்ன கமாண்டு, ரீடைரக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை ஒரு ஃபைலாக இந்த டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஃபைலாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். சரிங்களா. இது நம்ம பைப் சிம்பிள் ரீடைரக்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி. சரிங்களா. அது எப்படின்னு பார்ப்போம். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதே சேம் கமாண்டு நம்ம கொடுக்குறோம். இதை என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறோம். எங்கே டிஸ்க் ஃப்ரீன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ எவ்வளோ டிஸ்க்கு இதெல்லாம் யூசேஜ் இருக்குங்கிறதுக்காக டிஸ்க் யூசேஜ்னே கொடுக்குறேன். ஓகே. டிஸ்க் யூசேஜ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் யூசேஜ்னு ஒரு ஃபைல் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை கேட் கமாண்ட் போட்டு பாருங்கள், டிஸ்க் யூசேஜ். ஓகே. ஸோ இந்த இதை சேம் அவுட்புட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூசருக்கு வந்து மெயில் பண்ணணும். சரிங்களா. STD ஸ்டாண்டர்ட் இன்புட்டில் ஸ்டாண்டர்ட் இன்புட்டாக ரீட் பண்ணி அதை வந்து மெயில் வந்து அந்த யூசருக்கு சென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த அவர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட்டாகிட்ட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், மெயில் -s. ஓகே. மெயில் -s. -sனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். சரிங்களா. ஸோ என்ன சப்ஜெக்ட், டிஸ்க் ஃப்ரீ தான் நம்ம அவருக்கு அனுப்புகிறோம். எவ்வளோ ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்கிறத அவர் கேட்டது டீட்டெயில்ஸு. ஸோ அப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம். யாருக்கு அனுப்புகிறோம், எஸ்அட்மின். இதே யூசருக்கே நான் அனுப்புகிறேன். ஓகே. எஸ்அட்மின் 1. ஸோ எங்கேருந்து ரீட் பண்ணுது, நம்ம டிஸ்க் யூசேஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைலை வந்து ரீடைரக்ட் டைப் சிம்பிளை வச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. எந்த கமாண்டு, டிஸ்க்கு df கமாண்ட் யூஸ் பண்ணி ஹியூமன் ரீடபிள் ஆல்ரெடி அந்த கமாண்ட் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரீடைரக்ட் பண்ணுறோம். டிஸ்க்கு யூசேஜ் அந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ண சொல்லிட்டோம். அந்த மெயிலுக்குள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம எதுலேருந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கோம், டிஸ்க் யூசேஜுங்கிற ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஸோ அப்போ ரீட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட் ஆகிட்டு உங்களுக்கு ரீட் ஆகும். ஸோ இந்த எரர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் கிளைண்ட் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா. அப்போ வந்து நமக்கு மெயில் சர்வர் வேணும். சரிங்களா. ஸோ நம்ம வெறும் மெயில் கிளைண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ மெயில் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா. ஸோ அது டைம் ஆகும், நான் பாஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ சென்ட் மெயில் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா. ஏன்னா ஒரு மெயில் சர்வர் ரன் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு சர்வர் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சென்ட் மெயிலுங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் மெயில் அதே கமாண்டை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகணும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏன் சென்ட் ஆகலைன்னா உங்களுக்கு மெயில் சர்வர் இன்ஸ்டால் ஆகலை, சென்ட் மெயில் சர்வர். ஸோ அதனால் உங்களுக்கு மெயில் போகல. சரிங்களா. இப்போ நம்ம சர்வர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மெயில் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், எஸ்அட்மின்ங்கிற யூசருக்கு வந்து
அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ மெயில் போட்டு பாருங்க, இப்போவும் வரல. சரிங்களா? நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். யூசர் நேம் வந்து sadmin1. சரிங்களா? ஓகே, இப்போ மெயில் கமெண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அவருக்கு மெயில் ஏதாவது வந்திருக்கான்னு ஒரு யூசர் செக் பண்ணோம்னா என்ன பண்ணுவாரு, மெயில்ங்கிற கமாண்ட் அடிச்சாருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு யூசர் மெயில் வந்திருக்கான்னு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு மெயிலுக்கு கொடுக்கும்போது என்ன வந்தது, நோ மெயில் ஃபார் adminக்கு எந்த ஒரு மெயிலுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்க் ஃப்ரீ யூசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ மெயில் கமாண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ அவருக்கு வந்து மெயில் வந்து வந்திருக்கும் அவருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் ஏன் வரலன்னா உங்களுக்கு வந்து மெயில் சர்வரோட சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மெயிலுங்கிறத வந்து கமாண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 இது வந்திருக்கு. சரிங்களா? ஒரு மெயில் வந்து நான் தப்பாக கொடுத்தது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயில் டெலிவரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ரெண்டாவது admin ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நம்ம மெயில் வந்து டிஸ்க் ஃப்ரீன்னு இருக்கு பார்த்தீங்களா, சப்ஜெக்ட். ஸோ இந்த மெயில் கரெக்டாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல உள்ள மெயில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, நம்ம யூசர் நேம் வந்து தப்பாக கொடுத்தோம், admin கொடுத்தோம். ஸோ அதனால நமக்கு வந்து admin தப்பாக கொடுத்தோம். ஸோ அதனால உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகலை. சரிங்களா? இப்போ அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு மெயிலர் எல்லா டீட்டெயில் இருக்கு பாருங்க. server1 example.com. ஸோ admin1 2. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம admin கொடுத்தோம். ஸோ admin கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து admin1 server.2 கரெக்ட் அட்ரஸ். ஆனால் நம்ம கொடுத்தது வந்து sadmin at server1.example.comனு எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ adminங்கிறது வந்து உங்களுக்கு தப்பு. சரிங்களா? அதனால யூசர் நேம் தப்புனால உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் மெயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் சர்வர்லேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் உங்க மெயிலுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மெயிலை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ இதில் போயிட்டு டெலீட் பண்ணீங்கன்னா டீன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும், கியூ கொடுத்தீங்கன்னா கியூட் ஆயிரும். ஓகே, இப்போ Ctrl L கொடுத்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அகைன் மெயில் கமாண்ட் போடுறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு மெயில் தான் இருக்கு. ஏன்னா அந்த மெயிலை நம்ம ரீட் பண்ணிட்டோம். ரீட் பண்ணிட்டு டீன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 1 கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒரு மெயில் கரெக்டாக டெலிவர் ஆயிருக்கு. என்னது, டிஸ்க் ஃப்ரீங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மெயில் வந்து நமக்கு வந்திருக்கு admin யூசருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன இது 1 இருக்கு. ஸோ அந்த 1 நீங்க என்டர் பண்ணீங்கன்னா 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா வந்திருக்கா. ஸோ ஃப்ரம் adminலேருந்து adminக்கு வந்திருக்கு. admin1 server1.example.com கொடுத்து ஃப்ரம் 2 அதே அட்ரஸ். ஓகே, ஸோ நமக்கு மெயில் சர்வர்லேருந்து நம்ம ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? இது எது நீங்கள் நெட்ஒர்க்கில் நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு மெயில் சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸுங்கனாலும் நீங்கள் அனுப்பலாம் இதை மெயில் சர்வராக யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்டிங்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே சர்வர்லேயே வந்து நம்ம அந்த யூசருக்கு அனுப்பிச்சிருக்கோம். டிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக அந்த அவுட்புட் இருக்கு பாருங்க. நம்ம எப்படி நமக்கு வந்து இது லினக்ஸ் இதில் வந்து லிஸ்ட் பண்ணா எல்எஸ் பண்ணா உங்களுக்கு கமாண்ட் எப்படி அவுட்புட் வருமோ அதே அவுட்புட்டு உங்களுக்கு என்ன இருக்கு இங்கே மெயிலில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஸோ அதை எதை யூஸ் பண்ணுறோம், அந்த ரீடைரக்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு டெலிவர் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட்டுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெயில் சர்வரை யூஸ் பண்ணி மெயில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணி செக் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட்னா இப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட் பற்றி நம்ம இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் இன்புட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அதை எதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், சென்ட் மெயில் சர்வரை யூஸ் பண்ணி ஒரு மெயில் சர்வர் அப்புறம் ஒரு மெயில் கிளைண்ட். சரிங்களா? ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மல் யூசருக்கு அதே சர்வர் யூசருக்கே ஒரு
மெயில் அனுப்பி செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்புட்டை எப்படி ரீட் பண்ணி இதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் பைப் ரீடைரக்ஷன் சிம்பிள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.